ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பல வருடங்கள் கழித்து வந்து பாருங்கள், தமிழக டிஎன்இபியிலேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ மொத்த வேகன்சி வந்து 418 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 50,000க்கு மேலே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், சிடிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் வந்து உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஎன்இபிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்டெண்டம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனோட வந்து இந்த வேகன்சியுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதில் வந்து பாருங்கள், டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். 391 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 391 வேகன்சி வந்து ஸோ டிஎன்இபியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு ஒரு வேகன்சியும், அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஇ கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 39,800 1,26,500 வரைக்கும் சேலரி வந்து வரும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து 56,300 1,78,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ஏஇ கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு அதர்ஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பாருங்கள், ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏஇ கேட்டகரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிஎன்இபியில் வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ்ஷிப்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் வந்து டிஎன்இபியில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பிகாம் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல், ஃபிசிக்கல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பேப்பர் எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்க போது. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் கேட்டகரிக்கெலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 21 மேல வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு. அப்போ வந்து பாருங்கள் வேகன்சி வந்து 615 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் 11th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் 418 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 1033 வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. 2 நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து 1033 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, 21 மே அன்னைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்துக்குமே டேட் வந்து 25 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும், எந்த டேட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கும். ஜூனியர் பிளானருக்குலாம் வந்து பாருங்கள் சென்னை மெட்ரோபாலிட்டியனில் வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல் இதுக்கெலாம் வந்து பாருங்கள் ஹிந்து ரிலீஜியஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கும்.
அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. இதோட தான் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்இபிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் 615 வேகன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் 418 வேகன்சி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 1000+ வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 21 மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எம்பிசி பிசி இவங்களுக்குலாம் தனியாக வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. அதை நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் டிஎன்இபியுமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 25 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ்மே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.